திருக்குறளை உலக பொதுமறை நூலை நாம் பள்ளிக்கூடத்தில் மனப்பாடம் செய்து படிக்க தொடங்கியதிலிருந்து வாழ்வின் எல்லா நிலைகளிலும் திருக்குறளை நாம் இரண்டர கலந்து பயணித்து வந்தாலும் அடுத்த தலைமுறைக்கு திருக்குறளை எடுத்து செல்ல வேண்டிய ஒரு முக்கியமான பணியை அன்பிற்குரிய தம்பி இயக்குனர் வடிவேல் சிவா அவர்கள் இதை ஞான திறவுகோல் என்கிற அறக்கட்டளை மூலம் இந்த அறிவு ஞானத்தை காணொளியாக அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கிற ஒரு அரும்பணியை ஏறக்குறைய 7 மொழிகளில் அதை காட்சிப்படுத்துவதற்கான முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 7-8 ஆண்டுகளுக்கு மேலாக முழுமையாக தம்மை அர்ப்பணித்துக் கொண்டு தம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய மொத்த சொத்தையும் அதற்காக பயன்படுத்தி இன்றைக்கு திருக்குறளால் பெருமை பெற்றாலும் இன்றைக்கு அவரிடத்தில் எதுவும் இல்லை என்கிற நிலையில்தான் இந்த பணியை மேற்கொண்டிருக்கிறார். எனக்கு முழுவதுமாக தெரியும். எனவே அப்படிப்பட்ட ஒரு பெரும் முயற்சிக்கு உதவிகரமாக வந்து நிற்கக்கூடிய அன்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர்கள், குறிப்பாக அன்பிற்குரிய தோழர் வேல்முருகன், அருமை ஐயா விஜிபி உள்ளிட்ட மேடையில் இருக்கக்கூடிய அனைத்து ஆற்றல்களே, இனமான தமிழ் உறவுகளே, அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்து ஒரு செய்தியை மட்டும் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்பது வள்ளுவனுடைய வாக்கு. எனக்கு இந்த செயலை செய்வதற்கு எத்தனையோ இவ்வளவு நூற்றாண்டுகளில் இந்த கலைத்துறை மேன்மை அடைந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இது குறித்து கலைத்துறையிலேருந்து வந்த யாரும் அல்லது இலக்கியத்துறையிலேருந்து வந்த யாரும் இப்படி ஒரு முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் வராத நிலையில் இப்படி ஒருவருக்கு வந்திருக்கிறது என்கிற போது அதுதான் இந்த பொருத்தமான குரலாக அமைகிறது என்று நான் நம்புகிறேன். எனவே இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்றால் இப்பொழுது சிவா கையில் தான் அது இருக்குது. அதனால் அவர் நான் நெஞ்சார வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன். இன்னொரு செய்தியை நான் சொல்லவும் கடமைப்பட்டிருக்கிறேன். பொதுவாக அதையும் வள்ளுவர் இப்போ சொன்னதை நான் எடுத்து தேடிட்டு இருந்தேன். அதில் குறிப்பாக அந்த ஒரு குறள் இந்த நேரத்தில் சொல்ல வேண்டியது, ஆற்றுவார் ஆற்றல் இகழாமை போற்றுவார் போற்றலுள் எல்லாம் தலை என்று சொல்லக்கூடிய அந்த குறள் எப்படின்னா, ஒரு முயற்சி செய்து அவருடைய ஆற்றல், திறமை, முயற்சி எல்லா பங்களிப்பும் செய்து கடைசியாக அது நிகழ்ச்சியாக இருக்கப்போ குறை சொன்னீங்கன்னா அது சொல்லக்கூடாதுன்னு அவையில் இருக்காங்க. ஆனால் நான் குறையாக சொல்லலை, வேண்டுகோளாக முன்வைக்கிறேன். வள்ளுவம் என்கிற அந்த மொத்த கருப்பொருளில் நாம் பார்க்கக்கூடியது ஏறக்குறைய 2056 ஆண்டுகள் கடந்துருச்சு. நம்ம என்னைக்கு இருக்கிறோமோ இதுலேருந்து 31 ஆண்டுகளை கூட்டிக்கிட்டோம்னா அது வள்ளுவர் ஆண்டு அப்படின்னு ஒரு கணக்கிட்டு நம்முடைய எப்படி பத்திரிகையாளர்களுடைய பொய்ச்சலாளர் சொன்னாரோ அது மாதிரி அந்த கணக்கீடு வச்சுருக்கிறாங்க. எனவே அந்த வள்ளுவம் போட்டுக்கிற செய்திகளில் காட்சிப்படுத்தின ஒரு சில விஷயங்களில் ஒரு பெரியாரிஸ்டாக இருப்பாங்க, கடவுள் மறுப்பாளராக இருப்பாங்க, கடவுள் ஏற்பாளராக இருப்பாங்க. இப்படி இருக்கிறவங்க எல்லாரும் குறை சொல்லாத ஒரு நூல் அதான் பொதுமறை. எல்லாருக்குமானது. இந்துவாக இருக்கிறவன், கிறிஸ்தவாக இருக்கிறவன், முஸ்லீமாக இருக்கிறவன், பௌத்தமாக இருக்கிறவன், சீக்கியராக இருக்கிறவன், தமிழராக இருக்கிறவன், கன்னடாரராக இருக்கிறவன், ஹிந்தி பேசுகிறவன், ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்கிறவன் எல்லாருக்கும் சேர்த்து மொத்த கருப்பொருள். எனவே அந்த கருப்பொருளில் ரொம்ப கத்தி மேல் நடக்கிற மாதிரி 2 பக்கமும் கூர்மையாக உள்ளது மாதிரி, அதனால் எதை எடுத்தாலும் விமர்சனம் பண்ணுவாங்க. அதனால தான் திருக்குறள் மட்டும் தமிழில் பல பேர் உரை எழுதிட்டாங்க, கலைஞர் வரைக்கும். அவர் சொன்னதில் இது இல்லை, இது சொன்னதில் அது இல்லை அப்படின்னு மாற்றி வந்துட்டு இருக்கு. எனவே நான் ஒன்றை சொல்லுகிறேன். பெரியார் சொன்னார், நீ எந்த மதம்னு சொன்ன, குறள் மதம்னு சொல்லுன்னாரு. அது மாதிரி இன்றைக்கு தமிழை, தமிழ் மொழியை, தமிழ் இனத்தை, மனித இனத்தை, மனித மாந்தத்தை பாதுகாப்பதற்கு மனித உரிமை இன்றைக்கு பறிபோய் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் மனித உரிமை குறித்து பேசக்கூடிய, மனித ஆற்றல்கள் குறித்து பேசக்கூடிய, இயங்கியல் தத்துவத்தை பேசக்கூடிய, மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று வழிகாட்டக்கூடிய அதை தமிழ்நாட்டு பாடநூலில் சொல்கிற பாட புத்தகத்தில் சொல்கிறத இன்றைக்கு செய்முறை கல்வின்னு கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. செய்முறை கல்வினா காட்சிப்படுத்தி பார்க்கறது. எனவே ஒரு பொருளை
காட்சிப்படுத்தி பார்க்குறப்ப அதுக்கு கூடுதல் வலிமை இருக்கிறது. அதனால தான் இந்த ஊடகத்தில் பெரும் ஊடகமாக சினிமாவும் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஊடகங்கள் இருக்கிறது. எனவே இன்றைக்கு காட்சிப்படுத்தி ஒரு செய்தியை சொல்கிறப்ப கூடுதலாக அடுத்த தலைமுறைக்கு போய் சேரும் என்கிற நிலையில் அதை சேர்க்கிற பணியில் மிக முக்கியமான பணியில் நீங்கள் இருக்கிறீர்கள். உங்களுக்கு நாங்கள் உதவியாக இருப்போம். இன்னும் ஆகச்சிறந்த தலைவர்களோடு சேர்ந்து பேசி ஆராய்ந்து துல்லியமாக அதை அலசி ஒப்பிட்டு அதன் பிறகு ஒரு முடிவெடுத்து அதை காட்சிப்படுத்த வேண்டும் என்கிற வேண்டுகோளையும் என்னுடைய சார்பாக அன்பு தம்பிக்கு வைத்து எல்லா நிலையிலும் தமிழ் சிறப்பாக செம்மொழி போல உழைந்து நிற்பதைப் போல வான்புகழ் வள்ளுவனின் புகழைப் போல எல்லா நிலையிலும் புகழை பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும், சிறக்க வேண்டும் என்ற நெஞ்சார வாழ்த்தி உங்களோடு நாங்கள் துணை நிற்போம் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.